வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டூர் ஜிம்பாப்வே விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பங்களாதேஷ்ல டூர் பண்ணி 1-0 அப்படின்னு சொல்லிட்டு முதல் டெஸ்ட் போட்டியை ஜெயிச்சு இரண்டாவது டெஸ்ட்டை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அதில் வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியோட ப்ரிவ்யூவை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்க்கலாம். ஜிம்பாப்வே டூர் ஆஃப் பங்களாதேஷ் 2025 செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வந்து 1-0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் தொடரில் முன்னிலையில் இருக்கிறாங்க. they are aiming to seal the series with either 1-0 or 2-0 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டெஸ்ட் போட்டி ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ஒருவேளை டிரால முடிஞ்சாலோ இல்ல ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றாலோ ஜிம்பாப்வே கண்டிப்பா இந்த தொடரை இருக்கரங்களால அள்ளி அணைச்சிக்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஜிம்பாப்வே அட்வான்டேஜ் இருக்காங்க. ஆனா நிச்சயமா பங்களாதேஷ் வந்து தே வில் டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக் அண்ட் ட்ரை அண்ட் வின் திஸ் மேட்ச் ஸோ தட் 1-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியஸ் வந்து முடியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வந்து நிச்சயமா அவங்களுக்கு தோக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் டு லூஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த டெஸ்ட் போட்டிக்கு ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இரண்டு அணிகளுமே அவங்களோட சைடை வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எவிடென்ட்டா தெரியுது. அதே போல நிச்சயமா நம்ம சொன்ன மாதிரி ஜிம்பாப்வே அணிக்கு வந்து இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கிருந்து அவங்க வந்து எதை பண்ணினாலுமே அவங்களுக்கு வெற்றி தான். ஆல்ரெடி இந்த டெஸ்ட் போட்டி முதல் டெஸ்ட் போட்டியை ஜெயிச்சு வச்சிருக்கிறதால. அதே போல் நிச்சயமாக பங்களாதேஷ் அவங்க சைடில் வந்து ஃபில் சிமன்ஸ் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த 2-3 நாட்களில் கிடைச்ச டைமை வச்சு அவங்க அணியை வந்து எப்படி இந்த ஒரு டவுன்ஃபால்லேருந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் எல்லாமே ஜிம்பாப்வே கையில் தான் இருக்குது இப்போதைக்கு. அதே போல் எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்ன அதே போல் பிளேயிங் 11 வந்து கடந்த போட்டியில் விளையாடின அணிகளுக்கும் இந்த இரண்டாவது போட்டியில் விளையாட போகிற அணிக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்கு. நிச்சயமா ஜிம்பாப்வே அணி தரப்புல ஒருவேளை ஷான் வில்லியம்ஸும் அதே போல அந்த கேப்டனும் வந்து ஒருவேளை நல்லா விளையாடக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு போட்டி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் டைம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு வெற்றியை அவங்களால பெற முடிஞ்சது. அதுவும் க்ளோஸ் வின்னு தான். 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இன் எனி கேஸ் நாளைக்கு 28 ஏப்ரல் 2025 இன்னைக்கு சேட்டோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நடக்குது. கண்டிப்பாக ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சோ இல்லை ஹை ஸ்கோரிங் மேட்சோ இன் எனி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமும் வந்து ஒரு அழகான டெஸ்ட் போட்டியை முதல் டெஸ்ட் போட்டியை விளையாடி முடிச்சிருக்காங்க. இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை பெறக்கூடிய அணியாக ஜிம்பாப்வே இருக்குமா இல்லை பங்களாதேஷ் இருக்குமான்றதை பார்க்கலாம். இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.